இந்த கூட்டணி வந்து திங்கக்கிழமை நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி முடிந்தது அப்படின்றது தான். ஒரு 2 நாள் அவங்க வந்து கூட்டணியில் வெளியேறாங்களா இல்லை இவங்க ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணுறாங்களான்றது பொறுத்து தான். யார் வெளியே போகிறாங்களோ அவங்க தான் அறிவிச்சுட்டு எங்களுக்கு கூட்டணி ஒத்து வரல, நாங்கள் அதிக இடங்களில் கேட்டோம், நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்டோம், நாங்கள் வந்து எங்களுக்கு பெட்டர் ரெப்ரசன்டேஷன் கேட்டோம், அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னும் போது நாங்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியேறுகிறோம், வருத்தத்துடன் வெளியேறுகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பதிவு போட்டு வெளியேறிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நிலைமை இருந்தது. ஓகே. ஆனால் லாஸ்ட் மினிட்ல இந்த விஷயத்தை வந்து மல்லிகார்ஜுன கார்கே எஸ்கலேட் பண்ணி அவர் தன்னுடைய ஒரு கடைசி முயற்சியை எடுத்து திரு பி சிதம்பரம் அவர்கள் சோனியா காந்திக்கு போய் சோனியா காந்தி பி சிதம்பரம் அவர்களை அனுப்பி பேசினதுக்கு பிறகு கூட அது சரியா வரல. நீங்க கேட்குற சீட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு இங்க முதல்ல சீட் இல்லை, ரெண்டாவது கொடுக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை அப்படின்னு தான் முதலமைச்சர் பேசியிருக்காரு. ஏன்னா இவ்வளோ நடந்து போச்சு, நீங்கள் வந்து முன்னாடியே வந்து பேசியிருக்கணும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து கடைசி நேரத்தில் வந்து இப்போ என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ணுறது, நான் இந்த கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தேமுதிக கொண்டு வந்திருக்கேன், ஓபிஎஸ் கொண்டு வந்திருக்கேன், மற்ற பல கட்சிகள்கிட்ட பேசி எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனையை பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இப்போ எங்களுக்கு வந்து 35 சீட்டு கொடுத்தா நான் இந்த டீலை முடிக்கிறேன் அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் உங்களுக்கு வந்து 25 சீட்டுன்றோம், ஒரு 2 சீட்டும் 3 சீட்டும் கூடுதலாக கொடுக்குறோம், வாங்க அவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆஃபர் தான் அவர் முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 ராஜ்யசபா அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தேமுதிகவுக்கு நீங்கள் 10 தொகுதிகளை கொடுக்குறீங்க, தேமுதிகவோட ஓட் பர்சன்டேஜே வந்து 0.43 ஓட் பர்சன்டேஜ், 0.5% கூட இல்லை. அந்த கட்சிக்கு நீங்கள் ஒரு ராஜ்யசபாவும் 10 சீட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ பேச முடியாது, நாங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டோம், எங்களுக்கு வந்து அவங்களுக்குலாம் கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், அதனால அந்த கமிட்மெண்ட் நாங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க. ஸோ டிஎம்கேவும் பயங்கரமாக ஒரு ஹார்ட் பார்கெயின் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க டிஎம்கே வந்து அவங்களுடைய இடத்துலேருந்து இறங்கி வராததுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த கூட்டணியில் இருந்த ஒரு இணக்கமான சூழல் அப்படின்றது வந்து உடஞ்சிருச்சு. அவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு 26 அப்படி பேசும்போது 28+1. ஸோ இப்படி தான் நேற்று வந்து முடிஞ்சிருக்கிறது. அதுக்கப்புறம் இவர் போயிட்டு சரி நான் மறுபடியும் கேட்டு வரேன் அப்படின்ட்டு மறுபடியும் காங்கிரஸ் ஹைகமாண்ட் போயிருக்காங்க. காங்கிரஸ் ஹைகமாண்டில் போகும்போது மல்லிகார்ஜுன கர்கே அண்ட் சோனியா காந்தி 2 பேரும் ஓகேன்ட்டாங்க. ராகுல் காந்தியும் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் பதில் இருக்குது. ராகுல் காந்திக்கு முழுமையாக ராகுல் காந்திக்கு முழுமையாக இந்த கூட்டணி வந்து இந்த நம்பர்ஸில் செட்டில் ஆனது அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே, டிசிஷன் எடுத்துட்டோன்னா வில் கோ ஹெட் வித் இட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அந்த அப்ரூவலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. காலையில் அந்த அப்ரூவல் வந்துருச்சு.